நாளுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது கார் வாங்க போறீங்க, லேண்ட் வாங்க போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க. சார் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு என்னுடைய சொந்த வீட்டில் என்னைக்கு நான் படுத்து தூங்குறனோ அன்னைக்கு தான் சார் நிம்மதியாக தூங்குவேன், கவலைப்படாதீங்க அந்த நாள் வந்தாச்சு போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முக்கியமான பலன் என்ன? 12 கூடிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுற்றுலா. 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய இன்பம், அயன சயனஸ்தானம் என்று பொருள், இல்லற வாழ்க்கை போன்றவை. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் இன்பம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட சரியாகும். சரி, அது 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 விடுங்க சார், நம்ம இப்போதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், வேலை விஷயத்தை பற்றி பேசுவோம், பணத்தை பற்றி பேசுவோம். பணத்தை பற்றி தான் அடுத்து பேச போகிறேன். மகரத்தை பார்க்குறாரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது காசு, பணம், திட்டு, மணி சார். சதீஷ்னு பேர் சார், பணம் வாங்கி 10 வருஷம் ஆச்சு சார், எங்கே போனானே தெரில. இவனை ஏதோ இப்போ புலனாய்வு தனிப்படை போட்டு தேட வேண்டியிருக்கு சார், எங்கே போய் ஒழிஞ்சான்னு தெரில சார். கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு தென்படுவார். உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஓடி போனவங்களாகட்டும், சிட் ஃபண்டு மோசடி, ஏதோ ஒரு மோசடியில் நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்க, ஒரு பேராசை பெருநஷ்டம். நான் என்ன சார் பேராசை, 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி தரேன்னு சொல்லி வாங்கினா சார், ஓடி போயிட்டேன் சார் போன்ற விஷயங்கள். பணம் திரும்பி வருவதற்கான வழிகளெல்லாம் இந்த மகரத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது. படிப்பு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நல்லா படிக்க போறீங்க. இந்த வித்யாலட்சுமி கூடவே இருக்க போகிறான்.